Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஒரு விஷயத்துல குழப்பங்கள் இருந்தால் அப்ப அந்த நேரத்துல அந்த விஷயத்தை பத்தி பேசி பாலுக்கு பாலும் தண்ணிக்கு தண்ணியாவும் அதை ஆக்கிடணும். இப்படி செய்யறதால உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சி சமாதானத்தோட இருப்பீங்க. மனிதர்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். பாத்தியாடா எவ்வளவு பெரிய விஷயத்த இவரு இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாரு. பாத்தியாடா, இனிமே நானும் என் மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்க போறது இல்லடா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிடா, அப்பப்ப கிளியர் பண்ணிடுவேன். பாலுக்கு பாலு தண்ணிக்கு தண்ணின்னு தாட்டா இனிமேல் நான் இருப்பேன். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனிமேல் வாழ போறேன்டா. மோட்டோ, அவர் சொல்ற வார்த்தைகள்ல உண்மை இருக்குங்கிறது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா சரியான நேரத்துல தான் நீ அதை பயன்படுத்தணும். இந்த சாமியார் பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா வந்திருக்கு. நிச்சயமா இது ஒர்க் அவுட் ஆகும். போஷ், பிரமாதமான ஐடியா சொன்னீங்கல்ல, அது என்ன ஐடியான்னு சொல்லுங்க போஷ். எதுக்காக சொல்லணும், செஞ்சே காட்டுறேன் பாருங்க. உங்க கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நான் ஒரு பிரபலமான பழமொழி ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். கம்பு இருக்கிறவங்க சொல்ற மாதிரி தான் குரங்காடுன்னு. இதுல உண்மை எவ்வளவு பொய் எவ்வளவு எல்லாம் தெரியாது. மாட்டு, நீ என்ன நினைக்கிற சொல்லு மாட்டு. நீ என்கிட்ட ஐடியாவை கேட்கறத விட பாலுக்கு பாலு தண்ணிக்கு தண்ணி இப்ப பிரிச்சிடறேன் பாடுறா. அங்க பாத்தியா, ஒரு ஆளு அவரோட மாட்டை பிடிச்சிட்டு இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்காரு. நான் இப்பயே அவர்கிட்ட கேட்டு வந்துறேன்டா. மோட்டோ நில்லு, அங்க ஒருத்தர் ஜல்லிக்கட்டு காளைய கூட்டிட்டு வராரு, அதுகிட்ட போய் மாட்டிக்காதடா. என்ன தலப்பா கட்டி, இந்த மாடு உங்களோட தானே? சொல்லு. ஆமா, என்னோடதுதான். அப்ப இந்த கொம்பு? அட என்னப்பா நீ, மாடு என்னோடதுன்னா இந்த கொம்பு என்னோடது தானே? சாரி, மாடு ஒந்தா இருந்தா கொம்பு ஒந்தா இருக்கும்னு அவசியமே இல்லையே. இது ஒந்தாவும் இருக்கலாம், வேற யாரதா கூட இருக்கலாம்ப்பா. என்ன சொல்ற? என்ன சொல்லிட்ட? இந்த மாடு யாரோடது, இந்த கொம்பு யாரோடதுன்னு இப்ப காட்ட உனக்கு. சாரி, கொம்பு பெருசா எனக்கு இருந்த ஒரே ஒரு டவுட்டை கேட்கலான்னு உன்கிட்ட வந்தது தப்பா போச்சா? அதுக்கேண்டா இந்த சுத்தி கொண்டே சுத்தி முடிச்சு கீழே வா. அப்போ உனக்கு பாலுக்கு பாலு தண்ணிக்கு தண்ணி பிரிச்சு காட்டுறேன். மாட்ட கீழே வந்தா திருப்பி எனக்கு சுத்த விட்டு நிக்க வைப்பேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சு வச்சுப்பா. கையில இருக்கிற கொம்பு கீழே இருக்கிற மாடு வந்துதான். மரியாதையா கீழே வா, இல்ல நான் மேல வந்துடுவேன். இப்ப தெரியுதா கொம்பு யாரோடது மாடு யாரோடதுன்னு? கொம்பு யாரதோ மாடு அவங்களது தாங்க. அது இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கணும். என்ன பெரிய மாடு. பாத்தியா ஜான், எல்லாமே கிளியர் ஆயி போச்சு. கொம்பு யாருதோ மாடு அவங்களுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பால்னா பாலு தண்ணினா தண்ணின்னு பிரிச்சு சொல்லிட்டேன். பார்த்தல. தேங்க்யூ பாட்டு, தேங்க்யூ. எனக்கு இருந்த கன்ஃபியூஷன் நீ போக்கி வச்சிட்ட பாட்டு. ஏண்டா மோட்டோ, இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சதா? இந்த கடையோட வாஸ்து சரியில்லை மோட்டோ, இந்த இடம் நமக்கு வேணாம், வேற பக்கம் போய் பேசலாவா? இப்ப நான் பண்ண போற அந்த வேலையில இந்த புர்புரி நகர மக்கள் மோட்டுவ ஒரு வழி பண்ண போறாங்க. மோட்டு அவர்களுக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, பாக்ஸர் அவரோட பஞ்சிங் பேக்க 100 குத்து குத்துனார்னா அந்த பஞ்சிங் பேக் 2 பிஞ்சுக்குமா. ஆனா என்னால அதை நம்பவே முடியல, உண்மையா இல்லையான்னு. என்னோட சந்தேகத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி எது பால் எதுன்னு நான் உனக்கு தெளிவா சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கவும். மோட்டோ, இப்ப நீ இந்த போன்ல அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? அட பெருசா ஒண்ணு பண்ணலப்பா, ஒரே ஒரு சின்ன மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். Hold on, boxer. ஏய் மோட்டோ, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? என் பஞ்சிங் பேக் கூட நீ எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இப்ப இங்க பக்கத்துல அந்த தண்டனக்க டானு கூட இல்ல, அப்புறம் இந்த மோட்டு பையலுக்கு என்ன ஆச்சு? ஏய் நிறுத்துடா, சொன்னா கேளு. நிறுத்துறியா இல்லையா? சொன்னா கேளுடா. முக்கி 100 குத்து குத்திட்டேன்டா. ஆனாலும் இந்த பஞ்சிங் பேக்குக்கு ஒண்ணுமே ஆகலையே. ஓகே, அப்ப அது போய் தான் ஒரு ரிப்ளைய கொடுத்து விட்டுருவோம். என்னடா என் கை ரெண்டையும் கொண்டு போய் அடுப்புல வச்ச மாதிரி இருக்கு.
பாக்ஸர் இப்ப நான் எப்படியா மெசேஜ் பண்ணுவேன்? ஓஹோஹோஹோ. மோட்டு உன் கை வெந்து போச்சு, ஆனா உன் முகம் கொஞ்சம் கூட வெந்து போகலையே. மூஞ்சிக்கு இதுக்கு என்னதான் என் சம்பந்தம்? பாக்ஸர் அண்ணாச்சி, நான் மெசேஜ கையில தான் பண்ணுவேன். அட, முகமும் வெந்து போனாதானே கரெக்டா இருக்கும். அதுக்கான வழியை நான் பண்றேன். ஈயா, இதா, 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 ஈயா. நீ எங்கடா இருக்க? இங்க இருக்கியா? இதோ வரேன். டேய், தப்பிக்க நினைக்காத. நில்லுடு, டேய். கடவுளே, இந்த மலை மாடுகிட்ட நான் மாட்டிக்க கூடாது. டேய், எங்கடா போன? இங்க இருக்கியா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், இதா வாங்க. மிஸ் ஆயிங்க. இது எந்த இடம்? நல்ல வேலை. மோட்டு சார், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, டாக்டர் ஜட்கா வச்சிருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அதை எடுத்துக்கிற அந்த மனுஷன் இந்த உலகத்தோட ஒரு புது சூப்பர் ஹீரோவா மாறிடுவானா. இப்ப சொல்லுங்க மோட்டு, இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்கு? என்ன பேசிக்கிறாங்க? போட்டு கேப்போம். இப்பவே தண்ணினா தண்ணி, பால்னா பால்னு கரெக்டா கணிச்சு சொல்லிடுறேன். மோட்டு, என்ன பிரச்சனை? அந்த டெண்டர் கார்டான் தானே? சொல்லு, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிட்டா. அட, சொல்றதுக்குலாம் நேரம் இல்லப்பா, உடனே செஞ்சு காட்ட வேண்டிய நேரம் இது. இப்ப தானடா பலமா வாங்கிட்டு வந்து பள்ளத்துல விழுந்து எழுந்தோம். மறுபடியும் எங்கடா போற? நில்லுடா. டேய் மோட்டு. டாக்டர் என்ன பண்றீங்க நீங்க? மோட்டு, என் தம்பி, என் நண்பா, நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? என் லேப நாசம் பண்ணோன்னு ஏன்பா துடிக்கிற? மோட்டு, சொல்லுப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மரியாதையா சொல்லு, என்ன பண்ற? சொல்லு. இங்க இருக்கு. கஜ கஜா, பிரச்சனை பண்றதுக்கு நான் மட்டும் மோட்டோ எங்க இருந்தாலும் புது உற்சாகத்தோட வந்துடுறிய. எப்படியாப்பா? மோட்டு, என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போவாவது உன் முட்டைக்கண்ணில எல்லாத்தையும் திறந்து பாத்தியாடா? இனிமேலாவது உன் வீர விளையாட்டை நிறுத்திக்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தண்டனை கட்டானு தான். நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரி பத்ரு, வெரி வெரி சாரி. இப்பதான் எல்லா விஷயமும் எனக்கு தெளிவா புரியுது. இனி இந்த பாலுனா பாலு, தண்ணினா தண்ணின்ற டயலாக் பேச மாட்டேன்டா. இனி அந்த ஜான புடிச்சு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நான் இப்ப வரேன்டா. நெல்லுடா மோட்டு, நெல்லு எங்க போறடா? அவனுக்கு சுலபமா பாடம் கத்து கொடுத்தா அதுல எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. நாம எதை பண்ணாலும் மோட்டு பத்துல ஒரு வித்தியாசமா பண்ணணும். அதைத்தான் இந்த உலகம் எதிர்பார்க்குது. ஓகே பத்லு, ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? நீயே ஒரு ஐடியாவை சொல்றா. ஐடியா பாக்க. அட, நீங்க எல்லாரும் ஒரு சயின்டிஸ்டோட லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிருக்காருப்பா, யாராவது உள்ளமான ஆளை ஒரு 100 பஞ்ச் அடிச்சா அவன் 1 ஃபீட் வரைக்கும் உயருவானாப்பா. ஆமா, ஆமாப்பா. அதே மாதிரி 100 பஞ்சா அடிக்க அடிக்க அவங்க ஹைட் ஒவ்வொரு ஃபீட்டா அதிகரிக்குமா. இதெல்லாம் ஒரு ரிசர்ச்சா? அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜோன், உன்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியல. நான் இப்பவே இந்த விஷயத்துல எது தண்ணி எது பால் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன்டா. என்ன, நீயே வரியா? பாஸ் ரெடியா தான் இருக்காரு. பாஸ், ட்ரை பண்ணி பாருங்க பாஸ். ஒருவேளை நீங்க உயரமாயிட்டீங்கன்னா இன்னும் கூட ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. ஜோன், ரெடியா? என்ன பண்ணிட்டே போட்டோ. வாங்கப்பா, நல்லா வாங்கிட்டு போங்க. நல்லா வீங்கிட்டு கிளம்புங்க. இந்தா, ஓடி போ, வச்சுக்க. வாங்கிக்கோ. என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணுங்க? போதுமால? அடி. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இங்க? போதும் போதும், ஒருத்தரோட அடியே தாங்க முடியல. இதுல 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சா என்னதான் ஆகுறது? விட்டுடுங்க, விட்டுடுங்க. எனக்கு உயரமாகணும்ன்ற ஆசையே இல்லை. இதை விட்டுடுங்கன்னு சொல்றல. விடுங்க.
பாஷ் பாஷ் உங்க ஹைட் இன்னும் அதிகமாகவே இல்ல பாஷ். இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? சூப்பர் ஐடியா. திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வளர்ந்தாலும் வளரலாம் இல்லையா? ஹைட் ரொம்ப முக்கியம் தம்பி. டைமை வேஸ்ட் பண்ணாம வா. எது உண்மைன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த ஜான் பையன் ஒரு ஜானாவது இன்னைக்கு வளர்ந்தே ஆகணும். வா வா. எனக்கு ஹைட் ஆகணும்ன்ற ஆசையே இல்ல. என்ன விட்டுடுங்க. நீங்க எல்லாம் பிளான் பண்ணி என்ன அடிக்க தான் ட்ரை பண்றீங்கன்றது புரிஞ்சு போச்சு. பாஷ் பாஷ் நில்லுங்க பாஷ் பாஷ். ஒரே ஒரு ட்ரை தானே பாஷ். நில்லுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.